to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழகத்தின் தனித்துவம் பொருந்திய நகரங்களின் செய்திகள் அணிவகுத்து வர காத்திருக்கின்றன. விரைவோம் செய்திகளத்திற்குள். இது தமிழ் நகரங்களுக்கான நேரம். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வால் கோலாகலப்பட்டது மதுரை. பச்சை பட்டு உடுத்தி வைகையில் எழுந்தருளினார் சாமி. தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் நள்ளிரவில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தபடி வெட்டிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பணசாமி கோயிலிலிருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகருக்கு தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரை பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழிநெடுகிலும் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் கள்ளழகரை உற்சாகமாக வரவேற்றனர். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் காதுகளில் தேன் பாய்ச்ச பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். தங்க குதிரையில் 3 முறை வலம் வந்து அருள் பாலித்தார். அப்போது சர்க்கரை தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்களுடன் அமைச்சர்கள் சேகர்பாபு, மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நபர்களும் பங்கேற்றனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வான கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்வால் கோலாகலப்பட்டது மதுரை. பச்சை பட்டுடுத்தி வைகையில் எழுந்தருளினார் தெய்வம். தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் நள்ளிரவில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தபடி வெட்டிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார். மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பணசாமி கோயிலில் இருந்து தங்க குதிரையில் எழுந்தருளி வைகையாறு நோக்கி புறப்பட்ட கள்ளழகருக்கு தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதிகளில் பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வழிநெடுகிலும் தண்ணீர் பீச்சி அடித்தும் ஆடி பாடியும் கள்ளழகரை உற்சாகமாக வரவேற்றனர். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் காதுகளில் தேன் பாய்ச்ச பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். தங்க குதிரையில் 3 முறை வலம் வந்து அருள் பாலித்தார். அப்போது சர்க்கரை தீபம் ஏற்றி மக்கள் வழிபட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்களோடு அமைச்சர்கள் சேகர்பாபு, மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நபர்களும் பங்கேற்றனர். மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் தடையை மீறி பயன்படுத்தப்பட்ட பிரஷர் பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பக்தர்கள் தோல் பைகளில் மட்டுமே தண்ணீர் கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்ட பிரஷர் பம்புகளை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் காவல்துறையின் எச்சரிக்கையையும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஏராளமான பக்தர்கள் பிரஷர் பம்புகளை பயன்படுத்தி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனால் விதிமீறலில் ஈடுபட்ட பக்தர்களின் பிரஷர் பம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சியில் புகழ்பெற்ற தென்னூர் உக்கிரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது. புதிதாக செய்யப்பட்ட தேர் நகரை வலம் வந்தது. திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கம் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். தேவராட்டம், தப்பாட்டம் என பாரம்பரிய வாத்தியங்கள் முழங்க தேர் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 8 கரங்களுடன் காட்சியளிக்கும் உக்கிரகாளியம்மன் வடக்கு திசையை நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் திருத்தலம் இதுவாகும். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் செவிலியர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவையை கருத்தில்
கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் நினைவு கூர்ந்தனர். அவ்வாறான செவிலியர்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்த கருத்தரங்கில் வலியுறுத்தப்பட்டது. சித்திரை முழு நிலவு நாளையொட்டி கண்ணகி மற்றும் தொல்காப்பியர் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. கண்ணகி சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்துக்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொல்காப்பியர் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் சாலை சென்னை பல்கலைக்கழக இணைப்பு கட்டடத்தில் உள்ள தொல்காப்பியர் உருவச்சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் அரசின் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நேரு கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே. என். நேரு, சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் இணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளின் கீழ் சுமார் 5152 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் செயல்பட்டு வரும் துணிக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீக்கிரையாகின. ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் என்ற அந்த கடையை காலையில் ஊழியர்கள் திறந்தபோது உள்ளிருந்து கரும்புகை வருவதை கண்டனர். உடனடியாக தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை, அசோக் நகர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. பாதுகாப்பு கருதி ரங்கநாதன் தெருவில் உள்ள மற்ற கடைகள் மூடப்பட்டு ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் கட்டுமான பணி ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக கருப்பு பட்டை அணிந்து கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்தினர். ஜல்லி, எம்சாண்ட், பி-சாண்ட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதை அவர்கள் குறிப்பிட்டனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது ஒப்பந்த பணிகளுக்கான தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். சென்னை ஆவடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி மாவட்ட அளவிலான கிரிக்கெட், கால்பந்து, கபடி போட்டிகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தொடக்கி வைத்தார். போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையின் போது உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னையில் ஆன்லைன் கேம்களால் 6 லட்சம் ரூபாய் வரை இழந்த 23 வயது இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விநாயகபுரம் கடப்பா சாலையில் வசித்து வரும் முருகன் ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் நிரப்பும் பணி செய்து வந்தார். அறையிலிருந்து நீண்ட நேரம் வெளியே வரதால் சந்தேகமடைந்த பெற்றோர் கதவை உடைத்து பார்த்தபோது முருகன் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் உடலை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை வெள்ளலூர் பகுதியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழந்தவர் யார் என்பதை அடையாளம் காண காவல்துறையினர் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் உடம்பில் பச்சை குத்தப்பட்டுள்ள நிலையில் புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள். மார்பு பகுதியின் வலது பக்கத்தில் அபர்ணா என ஆங்கிலத்திலும் இடது கையிலும் அவர் பச்சை குத்தியுள்ளார். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கும் காரணத்தால் கொலையா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவையில் செயல்படும் பள்ளிகளில் கோடை விடுமுறையின் போது சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எச்சரித்துள்ளார். அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என அனைத்துக்கும் இது பொருந்தும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி குறிப்பிட்டுள்ளார். இதனையும் மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்துவது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோடை விடுமுறையில் சென்னை பாண்டி பஜாரில் பொதுமக்கள் வருகை அதிகம் இருக்க வாய்ப்பு இருப்பதால் மல்டிலெவல் பார்க்கிங் வசதிகளை முறையாக ஏற்படுத்தியிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மல்டிலெவல் கார் பார்க்கிங் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வெளியில் 1 மணி நேரத்திற்கு காருக்கு 60 ரூபாய் வசூலிக்கப்படும் நிலையில் இங்கு 20 ரூபாயும், இருசக்கர வாகனத்திற்கு 5 ரூபாயும் வசூலிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மக்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இந்த இடத்தில் மல்டிலெவல் கார் பார்க்கிங்கில் ஒரே நேரத்தில் 250 கார்கள், 513 இருசக்கர வாகனங்களை நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன.
சென்னை தரமணியில் உள்ள செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு தோரண வாயிலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அலுவலக முன்புறம் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கருணாநிதியின் சிலையும் அவர் திறந்து வைத்தார். மேலும் மாநில அரசின் மாத இதழான தமிழரசு தொடங்கப்பட்டு 55 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அங்கு அந்த இதழின் முக்கிய புகைப்பட தொகுப்புகள் மற்றும் பிரதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதனையும் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார். செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தில் திருப்பரங்குன்றத்தில் இருந்து வருகை தந்த சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் பங்கேற்றனர். திருவிழா முடிந்த நிலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு சுப்பிரமணிய சாமி மற்றும் பவளக்கனிவாய் பெருமாள் திருப்பரங்குன்றம் கோவிலை சென்றடைந்தனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தலைமை தளபதி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இந்தியாவின் பாதுகாப்பு சூழல், எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு பின் 2வது முறையாக பிரதமர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு அமைதி நிலவியதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதியில் எந்தவித அத்துமீறலும் நடைபெறவில்லை என்றும் கூறியுள்ள ராணுவம், சமீப நாட்களில் அமைதியான இரவாக நேற்று இரவு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த சண்டை முடிவுக்கு வந்த நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்புகிறது. பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கும் பணியில் வடக்கு ரயில்வே வாரியம் மும்முரம் காட்டி வருகிறது. அதேபோல மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டிருந்த ரயில்களும் வழக்கமான வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநிலம் முழுவதும் காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவின் ரஃபேல் போர் விமானம் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்று கேட்கப்பட்டதற்கு இழப்புகள் போரின் ஒரு பகுதி என்றும் தற்போதைய போர் சூழலில் இழப்புகள் குறித்த விவரங்களை வழங்க இயலாது என்றும் விமானப்படை செயல்பாடுகளின் இயக்குநர் ஏர் மார்ஷல் AK பார்த்தி தெரிவித்திருக்கிறார். ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இந்நிலையில் ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படும் தகவலுக்கு விமானப்படை இயக்குநர் AK பார்த்தி நேரடியாக மறுப்போ ஏற்போ தெரிவிக்காதது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. So can you give a number of assets we lost, because there's been a lot of speculation going on, international media writing a lot of things about our platforms, including Rafale. I mean, Pakistan claiming that Rafale has been downed, etc. Can you put that question to rest and clarify on that? I guess that question is for me. All right, I'm happy that you've asked this question. You know, we are in a combat scenario, and losses are a part of combat. The question that you must ask us, okay, and indeed that we must ask ourselves, you inclusive, is have we achieved our objectives? Have we achieved our objective of decimating that terrorist camp? And the answer is a thumping yes. And the results are for the whole world to see. As for the details, what could have been, how many numbers, which platform did we lose? You know, at this time, I would not like to comment on that, because we are still in a combat situation. And if I comment on anything, it will only be advantage adversary. So we don't want to give him any advantage at this stage. All I can say is that we have achieved our objectives that we selected, and all our pilots.
வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரிக்கு எதிராக இணையதளத்தில் விமர்சனங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அரசியல் தலைவர்களும் அதிகாரிகள் பலரும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான அரசின் அறிவிப்பு குறித்த தகவலை வெளியிட்டதற்காக இணையதளத்தில் விக்ரம் மிஸ்ரியையும் அவரது மகளையும் சில தரப்பினர் கடுமையாக வசைபாடத் தொடங்கியுள்ளனர். மிஸ்ரியை கோழை என சாடிய அவர்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றனர். மிஸ்ரியின் மகள் லண்டனில் பணிபுரிகிறார். அவரது நிறுவனம் ரோஹிங்யா முஸ்லிம்களுக்கு சட்ட உதவி வழங்கி வருகிறது. இதை குறிப்பிட்டும் அவரை துரோகி என்றும் ட்ரோல் செய்தனர். இதைத் தொடர்ந்து தனது எக்ஸ் கணக்கை மூடும் நிலைக்கு வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி ஆளானார். இந்நிலையில் AIMIM கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி விக்ரம் மிஸ்ரிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். விக்ரம் மிஸ்ரி கண்ணியமான நபர், நம் நாட்டுக்காக இடையறாது உழைக்கும் கடின உழைப்பாளி. நாட்டின் அரசியல் தலைவர்கள் எடுக்கும் முடிவுக்காக அதிகாரிகளை பழி சுமத்துவது சரி கிடையாது என்றும் ஓவைசி குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக மிஸ்ரி மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வசைபாடுவது அவமானகரமானது என்று வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் நிருபமா ராவ் கூறியுள்ளார். நம் நாட்டுக்காக வேலை செய்பவர் மிஸ்ரி, அவரை மோசமாக சித்தரிப்பதை நிறுத்துங்கள் எனவும் நிருபமா ராவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்து கேள்வி எழுப்புபவர்களை முன்னாள் இந்திய ராணுவ தளபதி நரவானே கண்டித்திருக்கிறார். புனேவில் உள்ள நிகழ்ச்சியில் பேசிய அவர், போரில் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு அந்த அதிர்ச்சி தலைமுறையாக தொடரும் என்றார். கொடூரமான காட்சிகளை பார்த்தவர்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் தூக்கத்திலிருந்து பதறி எழுவார்கள் என்றும் அவர்கள் மனநல சிகிச்சை பெற வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார். போர் என்பது கவர்ச்சியானதோ பாலிவுட் திரைப்படமோ அல்ல என்று கூறிய அவர், அது நாம் கடைசியாக நாட வேண்டிய விஷயம் என்றும் முட்டாள்கள் அதை நம்மீது திணித்தாலும் அதனை கொண்டாடக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். உத்தரவிடப்பட்டால் போருக்கு முதலாளாக செல்வேன் என்று கூறிய நரவானே, ஆனால் அது தனது முதல் தேர்வாக இருக்காது என தெரிவித்தார். ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை தவிர்ப்பதே தனது முதல் தேர்வாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.